ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்தியாவில் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஸ்பெஷலிஸ்டோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs per year மேலே இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakhs வரைக்கும் கூட earn பண்ணுறாங்க. அண்ட் ஜூனியர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் இவங்கெல்லாம் கூட நல்ல ஓரளவுக்கு டீசெண்டாக earn பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், இல்லை இந்த மாதிரி அக்கௌண்டிங் கிளர்க் இல்லை புக் கீப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Intuit அகாடமி ப்ரொவைட் பண்ணுற இந்த புக் கீப்பிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய புக் கீப்பிங் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக் கீப்பிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு புக் கீப்பிங்னா என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் சப்போஸ் தெரியலனா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ பேசிக்காக புக் கீப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட டெய்லி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ்ட் அக்கௌண்ட்ஸாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் புக் கீப்பர். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் லைனாக நான் முடிச்சிட்டேன். பட் புக் கீப்பிங்கிறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி 63,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே என்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங் இருக்குது, 4.5 out of 5. அண்ட் நீங்கள் வந்து ஒரு 4 hours per week ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 4 months இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கூட கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க வந்து 4 hours per weekன்னு கேல்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் நீங்கள் பெர் வீக்கில் வந்து உங்களால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன கேட்டால் இதை வந்து 1 month கூட கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு பிகினர் லெவல் ப்ரோக்ராம். அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அண்ட் இது வந்து ஒரு 100% செல்ஃப் பேஸ்டு ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் உட்காந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எந்த ஒரு ஹரிபரியும் தேவையில்லை. அண்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் முடிக்கிறவங்க கோர்சரா பிளாட்ஃபார்மில் 32% வந்து ஒரு நல்ல கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறதா இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32% ஆஃப் சர்டிஃபிகேட் கிராட் ஸ்டார்டட் நியூ கெரியர். ஸோ இவங்க வந்து இதை யூஎஸ் பேஸ் பண்ணி இதை போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குன்றதை காட்டுது. ஸோ அதுக்காக தான் நானும் அதை கவர் பண்ணேன். ஸோ Intuit ப்ரொவைட் பண்ணுற இந்த புக் கீப்பிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம், புக் கீப்பிங், பேங்க் ரீகன்சிலியேஷன்ஸ், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் சைக்கிள், கிரியேட்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்ட் கேஷ் ரிசிப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புக் கீப்பிங்னா என்ன, ஒரு புக் கீப்பர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள்னா என்ன, அதில் இருக்க டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் என்ன அப்படின்ற மாதிரி அதெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 4 கோர்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் உங்களுக்கு 4 கோர்சஸ் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் பேசிக்ஸ். ஸோ இதில் தான் நான் சொன்ன அந்த அக்கௌண்டிங்னா என்ன, புக் கீப்பிங்னா என்ன, புக் கீப்பரோட ரோல் என்ன ஒவ்வொரு கம்பெனிலையும், அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் இன் அக்கௌண்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கோர்ஸில் வந்து உங்களுக்கு லைபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி இன் அக்கௌண்டிங் அப்படின்னு இருக்குது. ஃபோர்த் கோர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ நான் சொன்ன அந்த அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதெல்லாம் எப்படி அப்படின்றது நீங்கள் இந்த ஃபோர்த் கோர்ஸில் தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த ஆர்டர்லேயே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இந்த 4 கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி புக் கீப்பிங் பற்றி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு புக் கீப்பராக போகிறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அக்கௌண்டிங் கிளர்க், அது மட்டும் இல்லை அக்கௌண்ட்ஸ் பேபிள் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் பேபிள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஸோ இதுக்கெலாம் என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போ எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பேஜுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த ஜாயின் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுறது தான். ஸோ லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா என்ரோல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு 4 கோர்சஸ். அண்ட் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரபிள் சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷனும் இன்ட்யூட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இஎம்ஐ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 14 day ரீஃபண்ட் பீரியடும் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 1 month, 3 months, 6 months அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற டைமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ரைஸ் மாறும். ஸோ இப்போ 1 மந்த் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும், 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். அண்ட் 3 மந்த்ஸ் தான் அவங்களோட ரெக்கமெண்டட் பேஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் 5 hours per week ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த ரெக்கமெண்டட் பேஸ்லேயே போகிறேன். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, 1 மந்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 1 மந்த் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆப்ஷனும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூவை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செக் அவுட் பேஜ் வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஓவரால் காஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு கண்டினியூ டு பேமெண்ட் கிளிக் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் Intuit அகாடமி புக் கீப்பிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமை பை பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். அண்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் பே பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக கூட லேர்ன் பண்ணலாம். அது எப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி there are 4 courses in this professional certificate அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் கோர்ஸ் 1, கோர்ஸ் 2, கோர்ஸ் 3, கோர்ஸ் 4 என்னன்றது நம்ம முன்னாடியே உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இப்போ இதில் ஒரு கோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த டைட்டிலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பேஜுக்கு இந்த மாதிரி போவீங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இப்போது இந்த பர்டிகுலர் கோர்ஸ் பேஜ்லேருந்து என்ரோல் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு பாப்அப் வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கீழே ஆடிட் த கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஆடிட்ன்றதுக்கு மேலே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக இந்த ஆடிட் த கோர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸில் இருக்க விஷயங்களை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம். பட் டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த கிரேடட் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்காது. நீங்கள் ஆடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் கிடைக்காது. பட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து பே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக கூட லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஒவ்வொரு கோர்ஸுமே கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த Intuit அகாடமி புக் கீப்பிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிப்பு சென்ட்ரலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.